Hi, hello, and welcome. Welcome to my YouTube channel, Actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு மூவி பற்றி தாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆரியன். So let's go to the video. Hi, hello, and welcome back to my YouTube channel, Actor Arvind Cat. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன், ஆரியன் சொல்லிட்டு. வெரி ஃபென்டாஸ்டிக்லி மேட் மூவி. இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. லாஸ்ட் வரைக்கும் தெரியவே தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. தட் இஸ் தி ஸ்டோரி. ஃபென்டாஸ்டிக்லி ஓப்பன்ட் பை அவர் டைரக்டர் ஆக்டர் செல்வராகவன் சார். ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் ஹிஸ் ஓப்பனிங். எப்படி வந்து அவர் வந்து இந்த ஒரு க்ரைம் பண்ண போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு கால் டிவி டெலிவிஷன் ஷோ, அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் ரேட்டட் டிஆர்பி ரேட்டிங் ஷோவில் போய் அங்கே போய் ஹீ வில் பிளாக் தி என்டையர் பீப்புள். அவங்க ஒரு ஆக்டர் வருவார், அவரை வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த படத்தில் வென் செல்வராகவன் கம்ஸ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த படத்தில் தி கில்லர் இஸ் டைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கில்ஸ் அதர்ஸ். வாவ், வாட் அ ஸ்டோரி. செல்வராகவன் சார் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது தன்னையே சுட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 5 நாளுக்கு ஒவ்வொரு கொலை நடக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. ஸோ அந்த டைமுக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் சாவறதுக்கு முன்னாடி, அந்த தட் இஸ் பர்சன் சாவறதுக்கு முன்னாடி நான் அவரோட பேர் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் முடிஞ்சா, உங்களால் தடுக்க முடிஞ்சா தடுக்குவேன். தென் அவர் ஹீரோ விஷ்ணு விஷால் கம்ஸ் டு தி பிக்சர். விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா இஸ் சப்போஸ் டு பி த டிசிபி ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு என்ன சொல்கிறது, வெரி ஹானஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் வெரி என்ன சொல்கிறது, அவருக்கு டியூட்டின்னா எல்லாமே. ஸோ அதுதான் ஹீ கம்ஸ் இன் வித் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு, எப்படிலாம் ஒவ்வொரு இதுவும் முறையும் இந்த மாதிரி கொலை நடக்கும்போது அவர் ஸ்டாப் பண்ண பார்ப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடக்காது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆரியன் ஸ்பெல்லிங்கில் ARRYAN அந்த மாதிரி ஆரியன் வரும். ஸோ ஆரியங்கிறது ஒவ்வொரு பர்சன் சாகிற ஒரு பர்சனோட நேம்ஸ். ஸோ மை குட்னஸ், வாட் ஆர் திங்கிங் ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் சாரோட தி கேர்ள் ஹூ இஸ் ஆக்டட் அலாங் வித் விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் மானசா சௌத்ரி, கருணாகரன் சார் இருக்கார் அதில். ஸோ ஆல் தீஸ் ஆக்டர்ஸ் ஆர் தேர் அ பார்ட் ஆஃப் த மூவி. விஷ்ணு விஷால் வில் பி கோயிங் த்ரூ மேரேஜ் ட்ரபிள். பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டியூட்டியை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஃபேமிலி லைஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால அஃபெக்ட் ஆகிறதுனால ஸோ தே கோயிங் ஃபார் அ மியூச்சுவல் டிவோர்ஸ். ஸோ இந்த சமயத்தை தான் வென் ஹீ ரியலைசஸ் தட் நான் பண்ணுறது தப்பு, இது வந்து நான் ஐ திங்க் ஐ ஷுட் ஹேவ் பீன் மோர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு தான் இந்த இது. தென் ஹி ரியலைசஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து they would have had a love story and gone through that. And இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸாக நடப்பா. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனில் when he is tensed and he is very worried, அவள் வந்து மெசேஜ் பண்ணுறான், are you okay, are you fine சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் மானசா சௌத்ரி who is the anchor of the show, அவங்க முன்னாடி தான் இந்த செல்வராகவன் வந்து ஷூட்ஸ் himself and அவங்க வந்து விஷ்ணு விஷாலோட பேரலாக ஷில் பி ட்ராவலிங். அதில் வந்து இன்னொரு டிஆர்பி ஷோவும் நடந்துட்டு இருக்கும் வேறு ஒரு சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரன் சார் நடிச்சிருக்காரு. அல்டிமேட்லி தி கான்செப்ட் இஸ் பேசிக்லி நத்திங் பட் டு தோஸ் அன்சங் ஹீரோஸ். ஏன்னா பாவம் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணியும் அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்காது. செல்வராகவன் ஆல்சோ வுட் ஹேவ் பீன் ட்ராவலிங் த்ரூ ஆல் இஸ் லைஃப். பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஸ்டோரி நல்லா இல்லை, ஹில் பி பேசிக்லி அ ரைட்டர், ஸோ உன்னோட இதில் வந்து இது இல்லை, ஸ்டஃப் இல்லை, அந்த மாதிரி வந்து அவரை வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணனால ஸோ ஹீ கோஸ் இன் டு த கைண்ட் ஆஃப், பட் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் காய் இன் திஸ் மூவி. வெரி டெக்னிக்கலி ஆல்சோ நோன். ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னலோட அந்த டிஜிட்டல் டிவி இருக்குது, அதை ஹேக் பண்ணுவார். அப்புறம் வந்து டெலிவிஷனில் ஹேக் பண்ணுவார், மொபைல் மூலிமா பண்ணுவார். எப்படி இஸ் ஆல்ரெடி பிளான்ட் இட் 1 week prior to his death. ஸோ தட் இஸ் த ஸ்டோரி. கடைசியில் ஹவு விஷால் ஸ்டாப்ஸ் தி அட்லீஸ்ட் ஒருத்தராவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அந்த இதை காப்பாற்றுறாரு இந்த படத்தில். ஸோ அ வெரி பியூட்டிஃபுல் மூவி. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா,
ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் யூ சிட் at the edge of the seat. ஐயோ என்ன நடக்க போகுது, whether he'll be able to stop or not ன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் யூ ரியலி கெஸ்ட், என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, செத்துவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதுவும் யூனோ when they show ஐயோ இவங்களா ஷிட் எப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக இருக்கும். ஸோ கருத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் த ஸ்டோரி இஸ், that never disrespect anybody, never put them down. அவங்க எது வந்தாலும் அவங்கள தூக்கி விடுங்க. And one more thing also what Vishal says is that இந்த படத்தில் that is Vishnu Vishal என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட்டில் when he finishes the story he says that இது வந்து crime, yes definitely, but of course ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்காரு. பட் எனிவே அக்கார்டிங் டு crime, அக்கார்டிங் டு law it is a crime. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணாதுன்னு சொல்லிட்டு I think after a long time ஒரு நல்ல ஒரு crime story வந்திருக்கு. I think you all should go and watch it theaters. It keeps you in the edge of the seat. நான் என்னோட ஃபேமிலியோட போயிட்டு பார்த்த அந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். Vishnu Vishal again has scored fantastically and he's proved that he's a very fantastic actor. Okay guys, I hope and what do you call, pray that you like my video. Please இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா please give me your comments and tell me how the thing is and how I can improve. And I hope to see you all in my next video. Until next time, this is Tata, bye bye. Love you all from actor Arvind Kent. Cheers.